அண்மை செய்தியை பார்க்கிறோம். பனை மரத்தை வெட்ட ஆட்சியரின் அனுமதி கட்டாயம் என தமிழ்நாடு அரசு அரசாணையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், என்னென்ன காரணங்களை குறிப்பிட்டு இந்த அனுமதியை பெறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? விவரங்கள். உழவர் நலன் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை 2021-22ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்கும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான ஒரு குழுவையும் வட்டார அளவிலான மற்றொரு குழுவையும் அமைத்து அதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பனை மரத்தை வெட்ட மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி கட்டாயம் எனவும், பனை மரத்தினை வேரோடு வெட்டி விற்கவும் செங்கல் சூளைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்கவும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து தமிழ்நாடு அரசு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான 6 பேர் கொண்ட ஒரு மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவையும் வட்டார அளவிலான ஒரு 4 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவையும் அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. மிக குறிப்பாக தமிழர்களுடைய மாண்போடு வரலாற்றோடும் பிணைந்திருக்கக்கூடிய இந்த மாநில மரமாக திகழக்கூடிய பனை மரத்தினை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரின் அனுமதி அவசியம் என்பது தொடர்பாக தொடர்ந்து பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் பனை மரம் வெட்ட நேரிட்டால் அதற்கு மாவட்ட அளவிலான குழுவின் அனுமதி அவசியமாகும். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் பனை மரம் வெட்டுவதற்கு அனுமதி வேண்டி தனிநபரோ பொதுத்துறை நிறுவனங்கள் வேளாண்மை உழவர் நலத்துறையின் உழவர் செயலில் முதலில் விண்ணப்பிக்க வேண்டும். உழவர் செயலில் விண்ணப்பித்த பிறகு சம்பந்தப்பட்ட வட்டார அலுவலர்கள் விண்ணப்பத்தினை உழவர் செயலில் இருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும் எனவும், மாவட்ட அளவிலான குழுவின் கூட்டம் குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது தேவையின் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும். பனை மரங்களை வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒரு பனை மரத்தை வெட்டினால் அதற்கு ஈடாக 10 பனை மர கன்றுகளை 1:10 என்கிற ரேஷியோவில் நட்டு வளர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும். மாவட்ட அளவிலான குழுவானது வட்டார அளவிலான குழுவின் அறிக்கையை ஆராய்ந்து பனை மரத்தினை வெட்டுவதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பான முடிவை 1 மாதத்திற்குள் விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவித்திட வேண்டும் என்றும், மனுதாரர் பனை மரங்களை உரிய அனுமதி பெற்ற பின்னரே வெட்ட வேண்டும். அவ்வாறு பனை மரங்களை வெட்டும் பொழுது அதனை ஆய்வு செய்ய குழுவில் ஒருவர் இடம்பெறும் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்படும். வெட்டப்பட்ட மரத்தினை பாகங்களை ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் போது இயக்குனர், தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் மூலம் வழங்கப்பட்ட அனுமதி கடிதத்தை காண்பிக்க வேண்டும் என பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வகுத்து அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையினுடைய இயக்குநருடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் இந்த மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு மற்றும் வட்டார அளவிலான கண்காணிப்பு குழு ஆகியவற்றை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. காயத்ரி, நன்றி அபினேஷ். இந்த அரசாணை குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.